இன்றைக்கி கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் அண்ட் ஷேர்ஸில் ஷார்ட் ஆன்சர் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், goodwill is to be valued at the 3 years purchase of 5 years average profit, the profit for the last 5 years of the firmware. 5 வருஷத்துக்கான ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. குட்வில்லோட வேல்யூடு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 3 வருஷம் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம குட்வில் கண்டுபிடிக்கல, அதுக்கு முன்னாடி ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் குட்வில் கண்டுபிடிக்கணும். போடலாம். 5 வருஷத்துக்கான ப்ராஃபிட் எழுதிக்கலாம். $2014 அமௌண்ட்டெல்லாம் போட்டாச்சு. டோட்டல் ப்ராஃபிட் கால்குலேஷன் இந்த 5 பண்ணணும். இது கூட்டி வர இந்த ஆன்சருக்கு டோட்டல் ப்ராஃபிட் டோட்டல் பண்ணோம்னா 16,000 ரூபாய் வருது. இப்போ டோட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம். ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஈக்குவல் டு 16,000. டோட்டல் ப்ராஃபிட் 16,000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருக்க வருஷம் 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. பை 5. $3,200 வருது. இதுக்கு பேர் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது குட்வில். Goodwill equal to average profit into number of years purchased. ஆவரேஜ் ப்ராஃபிட் 3,200 இன்ட்டு பர்ச்சேஸ் 3 வருஷம் இன்ட்டு பண்ணோம்னா 9,200 ரூபாய் வருது. இதுதான் குட்வில் ஆன்சர்.